மகிமையின் தெய்வமாம் மாட்சிமை பொருந்திய இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய திருவசனம் ஏசாயா 58:14. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பிரியமானவர்களே, இந்த உலகம் மன மகிழ்ச்சிக்கு பல அர்த்தங்களை சொல்லலாம். மகிழ்ச்சி என்றால் புது வஸ்திரம், ஆடம்பர வாழ்க்கை, பதவி, நகைகள், களியாட்டு, விளையாட்டு, சிரித்து கொண்டே இருப்பது, இல்லற வாழ்க்கை, இப்படி சொல்லிக்கொண்டே 1000 அர்த்தங்கள் சொல்லலாம். உண்மையிலே மேலே குறிப்பிட்ட இவைகள் ஏதும் உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது. தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் நாள் பரிசுத்த நாள் என்று ஆசரிக்கப்படும். ஞாயிறு அது மகிமையுள்ள நாள். ஆலயத்துக்கு செல்லும் அந்த நாள் மனமகிழ்ச்சி நாள். அந்த நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாமல், நம் கால்களை விலக்கி என் வழியில் நடவாமல், சொந்த பேச்சு பேசாமல், தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நாவை அடக்கி அதை மிகவும் பரிசுத்தமாய் மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஆலயத்திற்கு சென்றும் மகிழ்ச்சி இல்லை என்று நீ சொன்னால் உண்மையாய் ஆவியோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தொழுகை செய்யவில்லை என்று அர்த்தம். இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்வதில்லை. ஏதோ ஒரு போக்குக்கு, பொழுதுபோக்குக்கு ஒரு சபையை சொல்வது, அதில் போய் கலந்து கொள்வது. தயவு செய்து ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லுங்கள். கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேவனுடைய ஆலயத்தில் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தைகள் உள்வாங்கி அதன்படி நடந்தால் அப்பொழுது நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவருக்குள் இருப்பதே மன மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலம். ஆண்டவருடைய சந்தோஷமே நம்முடைய பலன். கர்த்தருடைய நாளில் தேவ சமூகத்தை நாடுவோம், நித்தமும் அவரை தேடுவோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். 1000 நாளை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் ஒரே நாள் நல்லது. அந்த நாள் பரிசுத்த நாள் என்று அழைக்கப்படும் மனமகிழ்ச்சியின் நாள். அந்த மனமகிழ்ச்சியின் நாளை மகிமையாக எண்ணி நாம் கனப்படுத்தினால் கர்த்தரில் நாம் மனமகிழ்ச்சியாயிருப்போம். நம்மையும் கனப்படுத்தி உயர்ந்த இடங்களிலே குடியிருக்கும்படி, உயர்ந்த இடங்களிலே வாசம் செய்யும்படி, உயர இடங்களிலே நம்மை அமர வைத்து நம்மை அழகும் சிறப்புமாய் கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென்.